The Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Stotram. Amen. 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 Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா காலத்திலும் அது ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம இருதயம் திரும்ப வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நடுவிலே இப்போதும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே கேட்ட சாட்சிக்கு நன்றி சொல்லவும், விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகோதரியோடு சேர்ந்து நாங்கள் ஒருமித்து மன்றாட கர்த்தர் கிருபை கொடுத்த இந்த சமயத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நடுவில் கர்த்தர் எழுப்பின அற்புத சாட்சிகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இது உம்முடைய கிரியையாய் இருக்கிறது. இந்த நாட்களில் உம்முடைய கிரியைகள் அதிக அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும். உம்முடைய நாமத்திற்கு இன்னும் அதிக அதிகமாய் சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை துதித்து தொழுது சந்தோஷமாய் இருக்கிற ஹalleluya அந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த வேளையில நினைவு கூறுவீராக, எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல இந்த வேளையில் ஆளுகை செய்வீராக. எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. ஓ ஜீசஸ், ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கணுமே அப்பா. ஆளுகை செய்வீராக. நீரே இந்த சமயத்தை முழுமையாய் பொறுப்பெடுத்து, oh Jesus, hallelujah, glory, leave no gaps, Lord. May your presence fill every empty space right now, Lord. Hallelujah. எல்லா வெறுமையான பகுதிகளையும் கர்த்தருடைய வெளிச்சம் இந்த வேளையில முழுவதுமாய் நிரப்ப வேண்டுமே அப்பா. உம்முடைய பிரசன்னம் நிரப்ப வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மனதின் ஆழங்கள், உள்ளந்திரியங்கள், மேலோட்டமான நினைவுகள், ஆண்டவரே, என்னென்ன எண்ணங்கள் எல்லா பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஆளுகை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya. glory, glory, glory. புத்தி மண்டலங்கள், ஓ, யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலேயும் இந்த வேளையில ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று இருக்கிறது. இந்த வேளையில கர்த்தர் அப்படியே எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பாடல் வரிகளை கூட நான் பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. ஹல்லேலூயா. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. உலகத்தில் என்
என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இந்த பாடல் வரிகள் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம தோல்விகளா இருக்கும்போது தான் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஜெயங்களே இல்லை அப்படின்னும் போது தான் நமக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஜெயங்கள் இருக்கு, குழப்பங்கள் இல்ல, தோல்வி இல்ல, ஆனாலும் நிம்மதி இல்லைன்னு வித்தியாசமான ஒரு பாடல் போல நமக்கு தோன்றும். அதான் ஆனா ஆவிக்குரிய ஒரு மனநிலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னென்னமோ ஜெயங்கள் எனக்கு இருக்கு, ஆனாலும் நிம்மதி இல்லையே ஏன் அப்படின்னு ஒரு பக்தன் பாடி இருக்கிறான். ஹல்லேலூயா. அது மாறணும்னா எனக்கு நீங்க எனக்கு ஒரு ஆதாரமாய், நீங்க எனக்கு இரட்சகராய், நீங்க எனக்கு மீட்பராய், நீங்க என்னுடைய வாழ்க்கையில அதிக அதிகமாய் பெருகணும். எனக்கு உலகத்துல ஜெயங்கள் இருக்கு, உலகத்துல நிம்மதி இருக்கு, உலகத்துல எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா நீங்க எனக்கு ஆதாரமாய் மாறணும்னு சொல்லி அவன் பாடுறான். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு அஹ், எனக்கு கூட இருக்கணும்னு சொல்லி பாடுறான். அது இல்லாம என்னமோ ஒண்ணு குறையிறது போல இருக்கு. இந்த அர்த்தத்துல இதை இதை முழுமையா அந்த அர்த்தத்தை சொல்லி விட முடியுமான்னு தெரியல. அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பக்தியோடு இந்த பக்தன் பாடி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து அதே ஒரு மனநிலையோடு நம்ம கர்த்தரிடத்துல பாடுவோம். ஆமென். ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் களைகின்றது. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன்.
உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. அல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to Jesus. இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வசனம் நாங்க தியானித்தோம். அதே வசனத்துல இருந்துதான், ஆனா இது ஒரு பைபிள் ஸ்டடி, அது ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம அதுல இருந்து நம்ம செய்ய போகிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம். ஆனால் சமயம் கிடைத்தால் அதனுடைய ரெக்கார்டிங் ஆன்லைன்ல வரும்போது அது நிச்சயமாய் அதை கவனித்தால் அதுல அந்த வசனத்தினுடைய ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு அதனுடைய ஒரு ஸ்டடியா நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். எக்லீசியஸ்டஸ் 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. Glory to Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. நாங்க எப்படி அதை பார்த்தோம்னா, அந்த காலங்கள் சரியா நம்ம வாழ்விலே வெளிப்படுகிறது வரைக்கும் பொறுமையோடு நம்ம சகித்து நம்ம காலங்களை கடந்து செல்லுகிற போது சரியான வேளைகளிலே கர்த்தர் நமக்கு அவர் நேர்த்தியாய் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது வரையிலும் கூட விதைக்கவும் காத்திருக்கவும் ஒரு ஆயத்தத்தோடு காணப்படவும் வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு நம்ம காலங்கள் என்று வருகிற போது அதை குறித்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுகிற போது நமக்கு தெரியணும், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் குறித்து நிதானித்து அறிவான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் குறித்து அவன் நிதானித்து அறிய பழகி இருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்களாகிய நாம காலங்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பகுதி இருந்தாலும், இன்னொன்னு காலங்களை சரியானபடி நிதானித்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட காலம்? நம்மை சுற்றிலும் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது? நம்ம காலங்களுக்கு சரியாய் நம்ம அதை நிதானிக்க தவறுகிற போது we become outdated, we become inappropriate for the times. Hallelujah. காலங்களை நம்ம காலங்களுக்கு ஒரு பொருத்தம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட மாட்டோம். Amen. Praise the Lord. பழைய பிரசங்கமா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, பழைய பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா பழைய காரியங்களோடு நம்ம காணப்படுவோம். Amen. Praise the Lord. ஒரு பழமையாய் போன்ற அனுபவத்திலே நம்ம இருப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் புதிதாக்கி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய காரியங்களை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலங்களிலும் கூட, ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் கூட, ஆவிக்குரிய சமயங்களிலும் கூட காலத்தினுடைய மாற்றங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதிலே அப்பொழுதுதான் நம்ம சரியானபடி பயணிக்க நமக்கு முடியும். அல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Amen. Glory to God. அப்படி புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்துல நம்ம வாசிக்கிற போது நமக்கு காலங்களை நிதானித்து எழுதி இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காலங்கள் என்பதை பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்டு
அதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. எபிரேயர் 8:13 வசனங்களை குறிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நிறைய வசனங்கள் நம்ம கடந்து போகிறோம் வேகமாய். எபிரேயர் 8:13 நம்ம வாசிக்கலாம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவ அழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த நாட்கள் எந்த நாட்கள்? புது உடன்படிக்கையின் நாட்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன சபை? பழைய பரிசுத்தவான்களுடைய சபை கிடையாது. இது புதிய ஏற்பாட்டின் சபை அல்லது புதிய உடன்படிக்கையினால ஏற்படுத்தப்பட்ட சபை என்றுதான் இதற்கு அழைப்பு. ஹல்லேலூயா. Glory to God. Amen. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் பழமையாய் போனது. ஹல்லேலூயா. அதனுடைய அந்த அணுகுமுறை மாற்றப்பட்டது. Amen. Glory to God. ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலங்களிலே இருக்கிற நாமும் கூட பழைய நியாயப்பிரமாணத்தின் காலங்களுடைய அணுகுமுறையிலும் அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு எண்ணங்களோடும் நாம் பூமியிலே காணப்படுகிறோம் பல வேளைகளில். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே சிலர் கிறிஸ்துவின் மகிமையை தரிசித்தபடியினாலே அவர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததை அவர்கள் மாம்சத்தில் வரப்போகிறதை அவர்கள் எப்படியோ தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய ஒரு சமூகத்துல அவர்கள் அதை அறிந்து கொண்டபடினாலே அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இருந்திருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் கிருபையின் அனுகிரகங்களை கொடுத்திருந்தார். அப்படிதான் மோசேக்கு பார்க்கிறப்ப நமக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய காலத்திற்கு விளக்கப்பட்டவன் மோசே. அல்லேலூயா. மற்றவர்களும் அவனும் ஒரே காலங்களிலே பயணம் செய்தாலும் ஆவிக்குரிய ஒரு டைம், ஒரு சீசன் அவனுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. மற்றவர்கள் சீனாய் மலையை பார்த்து பயந்து நின்ற போது மோசேக்கு அதன் மேலே ஏறி வந்து கீழே இறங்க அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்திருந்தது. அதனாலே தான் கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு, உனக்கு நான் கிருபையை அளிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை அழிக்க கர்த்தர் முன் வருகிற போது இவனுக்கு கிருபையை தருவேன் என்று சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரே காலங்களிலே வாழ்கிறவர்களாய் இருந்தாலும் சிலர் இன்னமும் பழைய உடன்படிக்கையின் ஒரு அணுகுமுறை, பழைய உடன்படிக்கையின் ஒரு எண்ண ஓட்டம், பழைய உடன்படிக்கையின் ஒரு அல்லது பழைய ஏற்பாடு அல்லது பழைய நியாயப்பிரமாணத்தின் ஒரு யுக்தி, இப்படிப்பட்ட காரியங்களோடு நின்று போயிருப்பார்கள். இந்த புது உடன்படிக்கை, இந்த புது திராட்சை ரசம் புது துருத்தியிலே ஊற்றப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னது போல இது புது உடன்படிக்கையின் உபதேசம். இது எங்கே இறங்கணும்? புது திராட்சை ரசம் புது துருத்தியில இறங்கினாதான் அது கிழியாமல் இருக்கும். திராட்சை ரசம் மாத்திரம் புதுசு, ஆனா துருத்தி பழசுனா அது கிழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப காலங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது என்ன ஆயிற்று? உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனம் வருகிறது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை. இது ஒரு மனுஷனும் இதை சம்பாதித்ததில்லை. ஒரு மனுஷனும் தன்னுடைய எந்த முயற்சியினாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. இது முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதர்களுக்கு உண்டான தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. அது என்ன கிருபை? அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது பூமியில இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு அவகாசமாய் இருக்கானா? இருக்கு. ஆனா எல்லோரும் இதை அபியாசப்படுத்தினார்களா என்றால் இல்லை. ஹல்லேலூயா. எல்லோரும் இன்றைக்கும் பழைய காலங்களிலே பழமையாய் போய் நாள்பட்டதும் உருவழிந்து போகிற அந்த காலங்களிலே ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது வருகிற ஜனங்களுக்கு அவர் இந்த புது உடன்படிக்கையை அபியாசப்படுத்திக் கொள்ளும்படி ஒரு ஒரு இந்த தேவனுடைய ஈவாக அதை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், glory to God. 10ஆம் வசனம், எபிரேயர் 8:10 நம்ம வாசிக்கலாம். Hebrews 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த பழைய உடன்பாடு எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த உடன்படிக்கை எப்படி இருந்தது? நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது? அது கற்பலகைகளிலே எழுதப்பட்டதான ஒரு உடன்படிக்கையா இருந்தது. அது தேவனுடைய பிரமாணங்கள் கற்பலகைகளிலே எழுதப்பட்டதா இருந்தது. அதை ஜனங்கள் கண்களாலே பார்த்து வாசித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு கர்த்தர் புது உடன்படிக்கையின்படி இந்த கிருபையின் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்பட்ட கிருபையின் மூலமாக நமக்கு இது எங்கே எழுதப்படுகிறது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, இது நம்முடைய ஆவியாய் மாற்றப்படுகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனங்கள், சத்திய வசனங்கள், ஜீவ வார்த்தைகள் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறதை ஏன் நாம் கேட்க வேண்டும்? ஏன் நம்ம அதற்கு நேராய் ஆவலாய் ஓடி வர வேண்டும்? ஏன் நாம் அதை தாகத்தோடு பசியோடு பருகிக் கொள்ள வேண்டும்? ஏன் அதை நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்து போல, ஒரு ஔஷதத்தை போல நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, glory to God, அதுல கர்த்தர் நம்முடைய இருதயங்களில, நம்மளுடைய மனதிலே அவருடைய பிரமாணங்களை எழுதுகிறார். ஹல்லேலூயா, glory to God, amen, praise the Lord, hallelujah. அதனால தான் வியாதி உள்ளவனாய் இருந்தாலும் சரிதான், பலவீனனாய் இருந்தாலும் சரிதான், அவன் தேவ சபைக்கு அழைத்து வரப்படுகிறான். அவன் கர்த்தருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற தேவ சமூகத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். காரணம் என்ன? அங்கே கர்த்தர் அவர்களுடைய மனதில அவருடைய பிரமாணங்களை எழுதுகிறார். அல்லேலூயா, அவருடைய பிரமாணங்கள் எழுதப்படுகிறது என்றால் என்ன? அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஆவியாய் வல்லமையாய் அது அனுப்பப்படுகிறது. நம்முடைய பலவீனங்களில் நமக்குள்ளே தேவ பலனாய் அது ஊடுருவி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது புது உடன்படிக்கையின் நாட்கள். இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒருவன் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனும் சபைக்கு செல்வான், அவனும் கூடாரங்களுக்கு செல்வான். அங்கே மோசேயும் ஆரோனும் இன்னும் சிலரும் கர்த்தருடைய பிரமாணங்களை வாசித்து தீர்ப்பார்கள். அதை கேட்டு அறிந்து வீட்டிற்கு அவர்கள் திரும்புவார்கள். ஆனால் இந்த நாட்களில் ஏதோ காதுகளில் கேட்டு நாம் வீடுக்கு திரும்புகிற அர்த்தத்தில் அல்ல கர்த்தருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. அதை கேட்கிற போது விசுவாசத்தோடு, ஸ்தோத்திர பலிகளோடு, ஆராதனையோடு, நம்பிக்கையோடு கேட்கிற தேவ ஜனத்திற்கு அந்த வசனங்கள் ஔஷதமாய், சரீரத்திற்கு ஆரோக்கியமாய், கர்த்தர் அனுப்புகிற ஒரு புது பலனாய், சுகமாய், அபிஷேக தைலமாய் அது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, glory to God, hallelujah, praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிற போது, அதனுடைய வியாக்கானங்களை விளங்க பண்ணி கொண்டு இருக்கிற போது நமக்குள்ளே சில விடுதலைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, praise the Lord. நம்முடைய ஜீவிதத்திலே சில அற்புத அடையாளங்கள் வெளிப்படும்படி கர்த்தருடைய கிரியைகள் நமக்காய் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, தேவனுடைய தூதர்மார்கள் நம்முடைய வாழ்வின் பல பகுதிகளுக்குள்ளே அவர்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, நாம் கூட இன்னும் போகாத பகுதிகளுக்கு, நமக்கு முன்பாக இருக்கிற பகுதிகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய தூதர்கள் பிரயாணமாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, மலைகளை போல் இருக்கிற பிரச்சனைகளை சமபூமியாக்கி நமக்கு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, glory to God, amen, thank you Jesus, hallelujah. அப்ப ஏதோ செய்தியை கேட்டறிந்து அதை நம்ம புரிந்து கொண்டு வருகிறோம் என்ற அளவிலே மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் ஜீவனாயும் வல்லமையாயும் ஆவியாயும் நம் வாழ்வுக்குள்ளே அது
பலனாய் வெளிப்படுகிறது என்பதை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Glory to God. Hallelujah. அதுதான் புதிய உடன்படிக்கையின் நாட்கள். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அப்ப காலங்கள் அதினதின் காலத்திலே கர்த்தர் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது, இந்த நாட்களில் கர்த்தருடைய புது உடன்படிக்கையின் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த நியூ கவனன்ட் அது எப்படி இருக்கும் என்று நம்ம கேட்டறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கிக்கிற போது வார்த்தைகளை வசனங்களை விசுவாசித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் மேலே பரிசுத்தாவியானவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் அறியாத அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஆராதனை செய்து தொழுது கொள்ள தொடங்கினார்கள். Praise the Lord. Hallelujah. இது பழைய ஏற்பாட்டு காலங்களை போல அல்ல. எஸ்ராவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிற போது பழைய உடன்படிக்கையின் காரியங்களை, பழைய ஏற்பாட்டு காரியங்களை அவர்கள் வாசிக்கிற போது அநேகர் துக்கித்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் வசனங்களை கேட்கிற போதே அவர்களுடைய இருதயம் சலித்து போனதும், அவர்கள் இருதயம் வருத்தப்பட்டு போனதும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. அவர்களுக்கு அந்த போதகர்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்கள் இன்றைக்கு உங்கள் விசனப்பட வேண்டாம், ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருந்தது. அவர்களை வீட்டிற்கு அனுப்பி நீங்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாகுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்கள் இனிப்பான காரியங்களையும் பலமான ஆகாரங்களையும் உண்ணுங்கள் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. காரணம், அந்த பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே அந்த வார்த்தைகளை கேட்கிற போது ஜனங்களுக்குள்ளே பயம் அதிகரித்தது, ஜனங்களுக்குள்ளே சலிப்பு வந்தது, ஜனங்களுக்குள்ளே துக்கம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அளவிலேயும் ஹல்லேலூயா மோசேயின் பிரமாணங்களை, பழைய ஏற்பாட்டு காரியங்களை ஒரு வெளிப்பாடு இல்லாமல் வாசிக்கிற போது, ஒரு வெளிப்பாடு இல்லாமல் அதனுடைய காரியங்களை காண்கிற போது, இன்றைக்கும் நம்முடைய முகங்களை ஒரு 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 வேல், ஹல்லேலூயா, ஒரு திரை மறைத்து தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் புது உடன்படிக்கையின் நாட்கள் என்று சொல்லுகிற போது இது பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்கிற நாட்கள். எங்கே எல்லாம் 1, 2, 3 பேராய் இயேசுவின் நாமத்திலே கூடி வருகிறார்களோ அங்கேயெல்லாம் பரிசுத்தாவியானவர் உச்சப்படுவார். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறார்களோ அங்கேயெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவார். எந்த காரியத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட மனசஞ்சலத்தையும் அவர் ஆறுதல் செய்ய வல்லவராய் வெளிப்படுவார். Glory to God. யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் துக்கமாய் இருக்க வேண்டாம், சந்தோஷப்படுங்கள் என்று. கர்த்தருடைய வார்த்தையே தனக்கு தானே வல்லமையாய் நமக்குள்ளே அந்த பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஹல்லேலூயா. கர்த்தரே மகிமையாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். நாம் இன்னமும் பழைய ஏற்பாட்டு காலங்களை போல, பழைய உடன்படிக்கையின் நாட்களை போல, நியாயப்பிரமாணத்தின் நாட்களை போல கர்த்தரை ஆவிக்குரிய காரியங்களை அணுகுவோமேயானால் நமக்கு இந்த அனுபவம் உண்டாகாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள், இது புது உடன்படிக்கையின் நாட்கள். அதன் காலங்களிலே கர்த்தர் அவருடைய கிரியைகளை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற போது ஆமே நமக்கு தெரிய வேண்டும், இந்த காலங்களில் வசனம் கடந்து வருகிற போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒருவனுக்கு இன்னொருவன் சொல்ல வேண்டியதில்லை. அவனே, அவனுடைய இருதயமே தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாய் காணும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. அவனிடத்திலே கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவனே வசனங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிற போது அவனுடைய ஜீவிதத்தில் அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்டு அவன் தனக்கு தானே சாட்சியாய் சொல்லிக் கொள்வான்.
கர்த்தர் வெளிப்படுகிறார். கர்த்தர் என்னோடு பேசினார். இதோ தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் இருக்கிறது. என்னுடைய காரியங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை என்று அவனே சாட்சி கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான நாட்கள் இந்த நாட்கள். தேவ பலன் அதிகரித்து ஊற்றப்படுகிற நாட்கள் இந்த நாட்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாய் பெருகுகிறது இந்த நாட்களில். ஹல்லேலூயா. அதனாலே தான் பிரசங்கி எழுதுகிற போது எழுதுகிறான், ஹல்லேலூயா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும், ஆம் ஆண்டவரே, இந்த நாட்கள் பழைய நாட்களை போல் அல்ல. பழைய நாட்கள் உருவழிந்து போகிறது. அது பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது. அது ஹல்லேலூயா உருவழிந்து போகிற காலம் சமீபித்திருக்கிறது. இது புது உடன்படிக்கையின் நாட்கள். இது பரிசுத்த ஆவியானவர் தாராளமாய் ஜனங்கள் மேலே ஊற்றப்படுகிற நாட்கள். இது பெந்தகோஸ்தே அனுபவங்களை நமக்கு கொண்டு வருகிற நாட்கள். இது பெந்தகோஸ்தே உபதேசங்களை உடைய நாட்கள். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. Praise you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தருடைய நாமம் இந்த வேளையிலும் நம் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவதாக. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஒவ்வொருவரும் கண்களை மூடி இந்த வேளையில இது எப்படிப்பட்ட காலங்கள் கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் அதை இன்னமும் சரியானபடி உணராமல் காணப்படுகிறோம். இந்த கிருபையின் நாட்களை சரியானபடி நம்ம பிரயோகித்துக் கொள்ள முடியாமல் தடையாய் காணப்படுகிறோம். இன்னமும் பழைய ஏற்பாட்டு நாட்களின் ஜனங்களை போல ஹல்லேலூயா ஒரு துக்கத்தோட நாம் திரும்பி போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள்ல வெறுமையாய் வருகிற மனிதர்களை நிரப்பி கர்த்தர் அனுப்புகிற நாட்கள். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. ஒவ்வொருவரும் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குவோம். இது ஆவியின் வரங்கள் ஊற்றப்படுகிற நாட்கள். Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory. எப்படி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசேவுக்கு கிருபை அளிக்கப்பட்டதோ அதுபோல புதிய ஏற்பாட்டு இந்த நாட்களிலேயும் சிலர் இன்னும் அந்த பழமையின் அணுகுமுறையில, பழமையின் தோற்றத்தில, பழமையின் ஒரு யுக்தியில காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory to God. ஆனால் இது புது உடன்படிக்கையின் நாட்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுகிறது. தேவ பலன் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. Glory to God. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. இது தேவனுடைய ஈவு. இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வசனம் சொல்லுகிறது. தேடுகிற யாரும் இதை கண்டடைய முடியும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தட்டுகிற எவனுக்கும் கதவு திறக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Glory, glory, glory. கர்த்தரிடத்திலே உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு மிக அருகினில் அவர் கடந்து வருகிறார். Glory to God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Glory, glory, glory. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிற நாட்கள் இந்த நாட்கள். Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Glory to God. Amen. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அப்போஸ்தலரினுடைய நாட்களில் அதை அவர்கள் அனுபவித்ததை வேத வாக்கியங்களிலே நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த நாட்கள் இன்றைக்கும் அதே பலத்தோடு இன்னமும் அதிக வீரியத்தோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. சிறைச்சாலையில இருந்தபோது ஜெபித்து பாடின போது அதன் கதவுகள் அது வெடித்து அது உடைந்து
அது அங்கே இருந்த அநேகரை விடுதலையாக்கியது. ஹல்லேலூயா. சங்கிலிகள் அறுப்புண்டு போனது. அப்படிப்பட்ட நாட்கள் இந்த புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கை நாட்கள். ஹல்லேலூயா. தேவ வல்லமை கடந்து புறப்பட்டு வந்து நம் நடுவிலே விடுதலைகளை உண்டு பண்ணுகிற நாட்கள் இந்த நாட்கள். அற்புதங்கள் ஏராளமாய் தாராளமாய் நடக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசு நம்மளுடைய இருதயத்துல, இல்லை இல்லை, நீ அந்த நாட்களில் இல்ல, நீ அந்த வருஷங்களிலே இல்ல, நீ அந்த காலங்களிலே இல்லை என்று நம்மை வஞ்சித்திருப்பானால் நம்ம சொல்ல வேண்டும், இல்லை, இது கிருபையின் நாட்கள், இது தேவ வல்லமையின் நாட்கள், தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிற நாட்கள் என்று சொல்ல வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிக அதிகமாய் மகிமைப்படுத்தப்படுகிற நாட்கள் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஹalleluya, glory to God, amen, praise the Lord, hallelujah, glory to God, amen, hallelujah. பழைய காலங்கள் அல்ல, இது புதிய காலங்கள் என்று ஆவியானவர் இடைபடுகிறார். உரபல ரிபக்கடா ரபதி அந்தராதனஷ்யா ஜுடதிட பௌரபத்திடா ரபனி அந்தராதனஷ்யா க்ளோரி ரிஷபபப ரிபக்கரபல பௌதி அந்தராதனஷ்யா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, hallelujah, 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 glory, 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 glory. மகிமையாய் வெளிப்படுவீராக ராஜா. இந்த வேளையில பவுல் உம்மை தரிசித்த போது ஒரு பேரொளியை அவன் கண்டான் என்று பார்க்கிறோமே, அதுபோல ஒரு பெரிய வெளிச்சம் போல பிரகாசித்து எங்கள் நடுவிலே வெளிப்படுவீராக. எங்கள் இருள் மண்டலங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். Glory to God, ஆமென் ஜீசஸ், ஹalleluya. நொண்டியானவர்களையும் குருடர்களையும் செவிடர்களையும் சப்பானிகளையும், ஹalleluya, முடவர்களையும், ஹalleluya, thank you Lord, வியாதிப்பட்டவர்களையும், ஓ ஜீசஸ், தொழுநோயாளிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்துல கொண்டு வரப்பட்டார்கள். வந்தவர்கள் யாவரும் சுகம் பெற்றார்கள். வந்தவர்கள் எல்லோருக்கும் விடுதலை உண்டானது. வல்லவர்கள் எல்லோருடைய ஜீவிதத்திலேயும் அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்டது. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வார்த்தைகளோடு கூட உம்முடைய அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Glory to God, amen. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு பெரிய நிரப்புதல் இந்த நாட்களில் அதிக அதிகமாய் கடந்து வரணும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னது போல சாட்சி சொல்லும் அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கணும். இயேசுவின் நாமம் அதிகமாய் மகிமைப்படணும். கர்த்தர் தொட்டு சுகமாக்கணும். ஹalleluya. இது வேதனை நீங்கி சுகமாய் இருக்கிற நாட்கள் என்று விசுவாசம் ஜனங்களுக்குள்ள, உம்முடைய ஜனங்களாகி எங்களுக்குள்ள கடந்து வரணும். Amen, praise the Lord, hallelujah, glory to God. முடவர்கள் எழுந்து நடக்கிற நாட்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள கடந்து வரணும். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை மகிமையுள்ளவர். உம்முடைய நாமம் இந்த நாட்களிலேயும் எங்கள் வாழ்க்கையில அதிகமாய் வெளிப்பட வேண்டுமே கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள நாமம் எங்கள் நடுவிலே மகிமைப்படுகிறது. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.